WL 2026 மெகா ஏலம் முடிஞ்சு எல்லா டீமும் புதுப்பொலிவோட தயாராக இருக்காங்க. அதில் குறிப்பாக டிஃபெண்டிங் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் தங்களோட கோர் டீமை அப்படியே தக்க வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் எம்ஐயோட முழு ஸ்குவாட் பலவீனம் மற்றும் இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். ஏலத்துக்கு முன்னாடி எம்ஐ 5 முக்கியமான பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் இந்தியாவுக்காக உலகக்கோப்பை வென்று தந்த கேப்டன் இப்போ எம்ஐயை வழிநடத்த போகிறாங்க. நடாலி சிவர் பிராண்ட், ஹெய்லி மேத்யூஸ், அமன்ஜோத் கவுர், ஜி கமலினி. ஏலத்தில் எம்ஏயோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக இருந்தது. பழைய சாம்பியன்ஸ் பிளேயரை விடவே கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க. அமலியாக்கர் 3 கோடி ரூபாய் கொடுத்து இவரை திரும்ப எடுத்திருக்காங்க. இவர் தான் இந்த ஏலத்தோட காஸ்ட்லி வெளிநாட்டு வீராங்கனை. ஷப்னீம் இஸ்மாயில், தென்னாப்பிரிக்கா மின்னல் வேக பந்து வீச்சாளர், திரும்பவும் எம்ஐ நீல நிற ஜெர்சியில் வராங்க. சஜீவன் சஞ்சனா, சாயிகா இஷா கடந்த சீசனில் அசத்தின இவங்களையும் எம்ஐ திரும்ப வாங்கிட்டாங்க. டாப் ஆர்டரில் ஹெய்லி மேத்யூஸ், மிடில் ஹெர்மன் அண்ட் நடாலி. பேட்டிங்னு ரொம்ப ஸ்ட்ராங். பவுலிங்கில் இஸ்மாயில் அண்ட் சாயிகா இஷா காம்போ மிரட்டும். ஜி கம்லினி அல்லது ராஹிலா பின்ஹர்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் எந்த அளவுக்கு செட் ஆகுங்கிறது இது ஒரு சின்ன கேள்விக்குறி. பிளேயிங் லெவலில் ஹெய்லி மேத்யூஸ், ஜி கம்லினி. மிடில் ஆர்டரில் நடாலி சிவர்பிரேட், ஹர்மன்பிரீத் கவுர், அமலியா கேர். ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னா சஜீவன் சஜனா, அமன்ஜோத் கவுர், பூனம் கேம்னர். பவுலர்ஸ் ஷப்னீம் இஸ்மாயில், சாயிகா இஷாக், சமன்கிரி குப்தா. 2026 ஜனவரி 9 நவி மும்பையில் தொடங்குது. முதல் மேட்ச்சில் எம்ஐ பெங்களூர் கூட மோதுறாங்க. இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எம்ஐ கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு ஈஸியாக குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்ஐ திரும்பவும் கோப்பையே அடிப்பாங்களா, இல்லை உங்களுடைய ஃபேவரட் டீம் கப் அடிப்பாங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு